தினம் ஒரு தகவல். மாற்றம் ஒன்றே மாறாதது. நேற்றைய தொடர்ச்சி. ஒரு காலத்தில் அன்பையும் நேசத்தையும் தெரிவிக்க இந்த வாழ்த்து அட்டைகள் ஒரு பாலமாக இருந்தது. பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸு, தமிழ் வருஷ பிறப்பு, ஆங்கில புத்தாண்டு, பிறந்த நாள், திருமண நாள் என எல்லாவற்றுக்கும் இந்த வாழ்த்து அட்டை விற்பனை ஆகும். அதை வாங்கி அது நமக்கு உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் அந்த வாழ்த்து அட்டையை அனுப்பிட்டு இருந்தோம். அப்போல்லாம் அது ரொம்ப அதாவது சிரமப்பட்டுன்னு சொல்ல, ஒரு சந்தோஷத்தோடு அதை சேர்த்து அனுப்புவோம். யார் யார்கிட்டேருந்து அந்த வாழ்த்து அட்டையெல்லாம் வருது, பொங்கலுக்கு இந்த மாதிரி மாமா அனுப்பிச்சிக்கிறாரா, அண்ணன் அனுப்பிச்சிக்கிறாரா, தம்பி அனுப்பிச்சிக்கிறானா, இல்லை பெரியப்பா அனுப்பிச்சிக்கிறாரா, பெரியப்பா சித்தப்பா யார் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி வாழ்த்து அட்டைங்களை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வருவாங்க. இது ஒரு இதுவாகவே அதாவது வழக்கமாக இது ஒரு சந்தோஷமாகவே பார்க்க ஆரம்பித்தோம். பண்டிகையை விட இந்த வாழ்த்து அட்டைகளை தான் அதிகமாக எதிர்பார்த்து காத்திருந்தோம். தபால்காரன் எப்போ வருவான், அவன் வந்த உடனே அந்த வாழ்த்து அட்டை எத்தனை பேர் அனுப்பிச்சாங்க, இன்றைக்கி வாழ்த்து அட்டை அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது. இந்த மாதிரி கடிதம் மூலியமாக தான் அந்த வாழ்த்து அட்டைகள்லாம் வெளியே வந்தது. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. வாழ்த்து அட்டையே மறைஞ்சி போச்சு. பண்டிகைகளுக்கு முன்னே இந்த வாழ்த்து அட்டை எங்கெங்கே விற்கிறாங்க அப்படியே அந்த கடைகளை தேர்ந்தெடுத்து ஒரு வாரம் முன்னாடியே 10 நாள் முன்னாடியே அந்த வாழ்த்து அட்டையெல்லாம் வாங்கி 2 நாளுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணி 2 நாள் பொறுத்து அந்த கரெக்டாக பொங்கலுக்கு தீபாவளிக்கு போய் சேர்ற மாதிரி, அதே பிறந்த நாளுக்கு போய் சேர்ற மாதிரிலாம் அதை அனுப்புவோம். அதில் விலை உயர்ந்து வாழ்த்து அட்டையாக வேறு பார்ப்போம். பிரித்தோம்னா அந்த வாழ்த்து அட்டையே விதவிதமாக இருக்கும். அதில் நிறைய பார்க்குறதுக்கே இந்த விளக்குகள், மத்தாப்புக்கள், கடவுள் படங்கள் இப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி அட்டையாக பார்த்து வாங்குவோம். அந்த பொங்கல் அட்டையில் மாடு, பொங்கல் பானை, கரும்பு, மஞ்சள் கொத்து, உழவர் படம் அதெல்லாம் இருக்கும். குழந்தைகள், தலைவர்கள், நடிகர்கள் படங்களும் இருக்கும். அதில் அதாவது நம்ம ரசித்த நடிகர்கள், நம்ம பிடித்த நடிகர்கள் படம்லாம் அதில் தேடி பிடிச்சி வாங்கி அந்த வாழ்த்து அட்டையை நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அதை நம்ம ரசனைக்கேற்ப அந்த அட்டைகளை வாங்கி அதை உரையில் போட்டு முகவரி எழுதி தபால் தலை ஒட்டி அஞ்சல் பெட்டியில் போடு வரை உற்சாகமாக இருப்போம். நாம் தங்களுக்கு வரும் வாழ்த்து அட்டைகளை பலரும் தூக்கி போடாமல் சேர்த்து வைப்பது வழக்கம். அது அந்த காலத்து காதலர்களுக்கு இது ஒரு தூது விடுற மாதிரியே கூட இருந்தது இந்த வாழ்த்து அட்டை. தற்போது வாழ்த்து அட்டைகளும் முக்கியத்துவத்தை இழந்து விட்டன. இந்த வாழ்த்து அட்டை இப்போ இல்லவே இல்லை, எந்த கடையிலும் விற்கிறது இல்லை. இப்போ வாழ்த்து அட்டைக்கு பதிலாக போய் கேட்டோம்னா அப்படின்னா என்னான்னு தான் கேட்பாங்க. இப்போ எல்லாமே வாட்ஸ்அப் ஆகிப்போச்சு. எஸ்எம்எஸ், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போயிடுச்சு. அது உடனுக்குடனே செய்தி பரவுது. முன்னெல்லாம் 2 நாள் ஆகும், இப்போல்லாம் உடனுக்குடனே செய்தி பரவுது. எல்லாம் மாறி போயிடுச்சு. இதை மாற்றங்களில் தான் இப்போ மாற்றங்களால் தான் நம்ம எல்லாத்தையுமே பழசெல்லாம் மறந்துட்டோம். மேலை நாடுகளில் ஆனால் இன்னும் அந்த வாழ்த்து அட்டைகள் அனுப்பும் வழக்கம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறதாம். வெளிநாடுகள்லாம் இந்த பழக்கம் இன்னும் இருக்குது. இங்கே குறைந்து போனதால் அந்த அட்டைகள் அச்சடிப்போர், விற்பனை செய்வோர் என பலரும் மாற்று வழியை தேடிட்டாங்க. இதெல்லாம் பண்ணியிருந்தவங்கெல்லாம் இந்த வேலை செஞ்சிருந்தவங்க வேறு வேலை தேடிக்கிட்டாங்க. முன்பெல்லாம் வீடுகளில் நிறைய பித்தளை பாத்திரம் இருந்தது. அது பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம்லாம் இருக்கும். அதெல்லாம் புழக்கத்தில் நிறைய இருந்தது. இப்போ பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம்லாம் இல்லவே இல்லை. அந்த பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரத்துலாம் ஈயம் பூசத்துக்குன்னு ஒரு ஆள் இருப்பான். அவன் ஈயம் பூசத்துக்கு தெருவில் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசலையோன்னு தெருவில் கூவிட்டு போவான். அதுக்கு வீட்டில் இருக்க பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தன்கிட்ட இருக்க பித்தளை பாத்திரம், இந்த செம்பு பாத்திரத்தெல்லாம் எடுத்து போய் வச்சு அந்த சூடு காமிச்சு ஈயம் பூசுவாங்க. அந்த ஈயம் பூசின செம்பு பாத்திரத்தில் தண்ணி விட்டு குடித்தோம்னா எந்த கிருமியும் அண்டாது. அந்த மாதிரி இருந்த காலம்லாம் இப்போ இல்லவே இல்லை. இப்போ ஆர்ஓன்னு ஒரு வாட்ரு வந்துச்சு. அந்த ஆர்ஓவில்
எல்லா சத்தையும் ஏற்றுட்டு வெறும் ஸ்வீட்டாக இருக்கும்போது தான் கொடுக்குறான். அதில் இருக்க சத்தே இல்லை. அதில் வந்து அதாவது தண்ணின்றது மின்ன மின்சாரத்தை கடத்தும் ஒரு பொருள். அதுக்குள்ளே இப்போ இந்த ஆர்ஓ வாட்டரில் ப்ளஸ்ஸு மைனஸு 2 ஒயரும் உள்ளே போட்டோம்னா அந்த தண்ணி சூடாகணும், ஆகாது. இல்லை ஒரு லைனை கொடுத்துட்டு இன்னொரு லைனை வெளியேற்றோம்னா தண்ணியில் பல்பே எரியும். ஆனால் இந்த ஆர்ஓ வாட்டரில் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி அந்த ஈயம் பூசுகிறவங்களும் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களும் அவங்களோட வேலையும் முடிஞ்சு போச்சு. அவங்களும் மாற்று வேலையை தேடி தான் போகிறாங்க. அந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு. முன்னாடிலாம் அரவை இயந்திரம்னு இருந்தது. அந்த காலத்தில் அம்மியும் உரலும் வீட்டில் இருந்தது. அதில் வந்து மாவு அரைக்கிறதா இருந்தாலும் அந்த அம்மியில் போட்டு தான் மாவு அரைப்பாங்க. அதே மாதிரி இட்லிக்கு மாவு ஆட்டணுன்னா கூட அந்த உரலில் போட்டு தான் ஆட்டுவாங்க. இட்லிக்கு மாவு அரைக்க வேணும்னா 2 பெண்கள் கதை பேசிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து ஆட்டுக்கல்ல ஆட்டுவாங்க, இன்னொருத்தர் வந்து அரிசி தள்ளி விடுவாங்க. தேவையானப்போ தண்ணி விட்டு ஆட்டி விடுவாங்க. கல்லில் அந்த வந்து மழை மழை மழைன்னு ஆகிப்போச்சுன்னா அது சரியாக அரைக்காது. அதை கொத்து போடுறது மழுங்கி போச்சுன்னு வச்சுக்க, கொத்து போடுறதுக்குன்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்து அந்த கல்லுக்கு கொத்து போடலையோ, ஆட்டுக்கல்லுக்கு கொத்து போடலையோ, அம்மி கல்லுக்கு கொத்து போடலையோ, கொத்து போடுங்கம்மா கொத்து போடுங்கம்மா அப்படின்னு ஒருத்தன் அடிச்சின்னு போவான் தெரில. அவனும் இப்போ ஆளை காணும். அவன் கொத்து போட்டு கொடுத்தான்னா அந்த தொழில் அந்த இயந்திரம் நல்லா வேலை செய்யும், நல்லா அரைக்கும். அந்த அம்மிக்கல்லும் சரி ஆட்டுக்கல்லும் சரி. அவங்க வருவாயும் இப்போ இல்லை, அவங்களும் இல்லை. காலம் ஒன்று தான் மாறி போச்சு. அந்த பழைய வேலைகளும் அதே மாதிரி மாறி போச்சு. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து வெறும் எல்லாருமே வந்து சைக்கிள் வச்சுருந்தாங்க, மிதிவண்டி வச்சுருந்தாங்க. அதை மிதிவண்டிக்கு காற்று அடிக்கிறவன் ஒருத்தன் டயர் பஞ்சர் போடுறவன்லாம் இருப்பான். இப்போவும் இருக்காங்க, ஏதோ 1 2 தான். முன்னெல்லாம் வந்து தெருவுக்கு ஒருத்தன் இருப்பான், அவன் பஞ்சர் போடுறதே வேலை. அது பஞ்சர் போட்டு விற்பான். பம்பு காற்று அடிக்கிறதுக்கு பம்பு வச்சுருப்பான். அந்த காற்றுக்கு பம்பு அடித்தான்னா 10 காசு வாங்கிக்குவாங்க. அதை வச்சே அவன் பம்பை வச்சே சம்பாதிச்சு பஞ்சர் ஒட்டியே சம்பாதிச்சு இருந்தவங்கெல்லாம் இப்போ யாருமே சைக்கிள் ஓட்டுறது கிடையாது. சைக்கிள் ஓட்டினா உடம்புக்கு நல்லது, ஆனால் சைக்கிள் யாரும் ஓட்டுறதில்ல. பக்கத்து தெருவுக்கு போனால் கூட அப்படின்னெல்லாம் சைக்கிளில் போவோம். அடுத்த ஊருக்கு போனாலும் சைக்கிளில் போவோம். ரொம்ப தூரம். நான் சைக்கிள்லேயே வந்து மெட்ராஸ் போயிருக்கேன், செய்யார் போயிருக்கேன், மதுராந்தகம் போயிருக்கேன், இந்த மாதிரி செய்யூர் போயிருக்கேன். இந்த மாதிரி சைக்கிள்லேயே சுற்றிருக்கேன் அந்த காலத்தில். அதாவது நான் 12வது படித்த காலத்தில் எல்லா இடத்துலையும் சைக்கிள்லேயே தான் சுற்றுவேன். ராத்திரி பகல்னு பார்க்க மாட்டேன். அதில் டைனமோ போட்டு அழகாக சுற்றிட்டு இருந்தேன். இப்போது அந்த மாதிரி இல்லை, சைக்கிளே இல்லை. இப்போ எல்லோரும் பைக்கு காரு இப்படி தான் போகிறாங்க. இந்த மாற்றம்லாம் இப்போ மாறி போச்சு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடிலாம் ரேடியோ இருந்தது, வானொலி பெட்டி இருந்தது. அதை கையோடு தூக்கி வச்சுட்டு பலர் வந்து அலைஞ்சார். நைட் ஆனால் நாடகம் கேட்குறது, அந்த விபத்த பாரதி, சென்னை வானொலி நிலையம், இப்படி சென்னை. அப்புறம் வந்து டெல்லியிலேருந்து நியூஸ் கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. காலையில் 7:15 நியூஸு. அந்த நியூஸ் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த செய்திகள்லாம் இப்போ வந்து கேட்குறது வானொலி பெட்டி இருக்கிற இடமே இல்லை. எல்லாம் வந்து செல்ஃபோன் வந்தது, டிவி வந்தது, எல்லாமே மறைஞ்சி போச்சு. அது மாதிரி இசைத்தட்டு, அதுக்கு மேலே கிராமஃபோன் இருந்தது. அது வந்து திருவிழா காலங்களில் அந்த கிராமஃபோனை வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்தாந்து போடுவாங்க. அதை ஒரு வீல் ஒன்று இருக்கும், அது சுற்றி விட்டாங்கன்னா அது சுற்ற ஆரம்பிக்கும். சுற்ற ஆரம்பிச்சோன்னா அது பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு அந்த அந்த இசைத்தட்டுலேருந்து இருக்க பாட்டை அழகாக பாடும். கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா பாட்டும் ஸ்லோவாகிடும். இல்லை எங்கன்னா ஒரு கீறல் இருந்ததுன்னா பாடின பாட்டை திருப்பி திருப்பி பாடும். அதுவே கேட்குறதுக்கு அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் மாறி போச்சு. எவ்வளோ மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொன்னது வாழ்க்கை முறை தான் மாற்றிக்கிறாங்களே தவிர மற்றது எல்லாமே மாறி போச்சு. மீண்டும் நாளை தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.
தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.